வருஷம் வருஷம் காலண்டர் மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வராது போல. இந்த வருஷமாவது நம்மளுக்கு நல்ல வருஷமா அமையணும்னு வேண்டிப்போம். நல்ல வேலைக்கு வேற போவோம். இவன் வேற கால் பண்றான். சொல்லு மச்சான். ஏன்டா என்னடா ஆச்சு? அடுத்த வருஷம் தான்டா பாப்பேன். இந்த மாதிரி கேனப்பெல்லாம் கூட வச்சா எப்படி உருப்பட முடியும்? முதல்ல இவனுங்க மாறணும். மச்சாடி 18-19 வயசு பசங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுட்டு இருக்காங்கடா. 25 வயசு ஆச்சுடா. கொஞ்சமாவது மெச்சூர்டா இன்னும் வேலைக்கு போல, சேவிங்ஸ் இல்ல, வீட்டை செட்டில் பண்ணும், கல்யாணம் பண்ணதெல்லாம் யோசி மச்சான். சாரா மாப்பிள்ள அப்புறம் அப்படி பண்ண மாட்டேன்டா. சேர்றா மச்சான். பாய்டா. ஹாப்பி நியூ இயர்ரா. சொல்றா மச்சான். இன்னைக்கு நைட்டு 11:59 மட்டும் பாத்ரூம் போவாரா? அடுத்த வருஷம் தாண்டா வெளில வருவா. இந்த கூதியெல்லாம் வாழ்க்கையில முன்னேறுவான். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. ஆடாதா தக்காளி என்னை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் எலும்பு வலுப்பெறும். மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை நான் தடுப்பேன். ஆதா பொட்டேட்டோ எண்ணை சாப்பிடுவதன் மூலம் தோலில் உள்ள அழுக்குகளும் சுருக்கங்களையும் நீக்கிவிடுவேன். அப்புறம் என்னை பச்சையாக முகத்தில் தேய்த்து வந்தால் சுருக்கங்களை போக்கி இளமையாக காட்சியளிப்பேன். இப்படிக்கு உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொட்டேட்டோ. நான் தான் வாழைப்பழம். என்னுடைய தோள்களை உங்கள் பற்களில் தேய்த்து வந்தால் உங்கள் பற்கள் வெண்மையாக மாறும். எனக்குள் இருக்க மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் உங்கள் பற்கள் சார்ந்த பிரச்சனைகளை நல்ல பலன் தரும். இப்படி உங்கள் அன்புள்ள வாழை. காலையில பனி கொட்டுது, மத்தியான வெயில் பொழக்குது, நைட்டு கிணறான மழை வெளுக்குது. காலநிலையே அப்பப்போ மாறுது. நம்ம வாழ்க்கை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்குது. சொக்கனாரா என்னே உன் திருவிளையாடல் என்னமோ போ. ஏய் இங்க வா. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல நீ எதுக்கு தனியா நடமானுங்கிற? ஒரு வேலையா வந்துக்கிறேன். காலியா இருக்க இடத்துல வேலையா வந்துக்கிறேன்னா கப்பு சப்பா வந்த தண்ணி பாட்டிலே காணோம். பேக்ல வச்சுக்கிறியா? அதெல்லாம் இல்ல, ஒரு ஒர்க்கா வந்தேன். வேலையா வந்தியா ஒர்க்கா வந்தியா? மாத்தி மாத்தி பேசுனா மண்டை சூடாயிரும் எனக்கு. ஏய் கம்முனுடா, பயந்துற போறான். தம்பி இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 300 ரூபா ஃபைன் கட்டு போ. காசெல்லாம் இல்ல. டேய் மறுபடியும் மண்டை சூடாவதுடா. டேய் மண்டை சூடானா காதை கச்சி துப்பி கழுத்தெடுத்து போட்டுறோம்டா. காசு எடுறா. சத்தியமா காசு இல்ல மச்சான். அவன் இல்ல இல்லன்றானா, அவன்கிட்ட காசு இல்ல போலடா. விட்டுலாம்டா. இருடா தம்பி அவன் விடமாட்டான்ப்பா. அருணாக்கரையாவது வெளியில போட்டுக்கிறியா? அதையாவது கைட்டி குத்துட்டு போ. மச்சான் இங்க வாயா. இவனுக்கு பின்னாடி மண்டை ஓடலாம் தெரியுதுடா. இது எதனா பிரிச்சு வித்துடலாமா? மச்சான் போயிடலாம்டா. நான் இன்னைக்கு காசு பார்க்காம வரதா இல்ல. நீ வேணா போ. மச்சான் நீ பாடுறா. பாடுறாவா? தம்பி உன்னை விடுறதா இல்ல. பேக் கைட்டு என்னடா மூமெண்டே இல்லாத மூஞ்சில மாதிரி நிக்கிற? காசறா. கொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் போர்ச்சுகலில் போராட்டம். கண்டுக்காத மாதிரி போயிருவோம். எதுக்கு கையில் என்னது? ஸ்டார் டாடி. அது தெரியுது. அதை கொண்டு எங்க போயிட்டு இருக்க? நம்ம வீட்டுல கட்டதான். இத்தனை வருஷம் கட்டாம என்ன புதுசா அந்த வருஷம்? இனிமேல அப்படிதான் டாடி. என்னடா சும்மா என்னடா என்ன கணக்கு? சும்மாதான் டாடி. எல்லா வீட்லயும் கட்டுறாங்க, நம்ம வீட்லயும் கட்டுவோம்யா. நான் லவ்வா? அப்படிலாம் இல்லையா டாடி. ஏயா நீ வேற? அட சும்மா சொல்றா. ஆமாப்பா. பாரா யார் அந்த புள்ள? டாடி நம்ம தெருவுல இருந்து 5வது லைன் இருக்குல்ல? ஆமா இருக்கு. 5வது லைன்ல 3வது வீடு இருக்குல்ல டாடி? அடா ஆமா, நம்ம கிறிஸ்டியானோ ஜோசப் வீடு. அவன் பொண்ணை லவ் பண்றியா? இல்ல டாடி, அவரை தான் லவ் பண்றேன். அட கடவுளே, எக்ஸ்ட்ரா 2 கோட்டர் வாங்கி வச்சிருந்தேன். இந்த குமார் பைய கேட்டான்னு பெரிய தாராள பிரபு மாதிரி அள்ளி கொடுத்துட்டேன். இப்பதான் சொல்றாங்க இன்னைக்கு கடை இல்லைன்னு. அச்சோ, இப்போ போய் கேட்டா அப்படியே வச்சிருக்க போறான். இதுக்குத்தான் சொன்னாங்க தனக்கு மிஞ்சிதான் தாளம் தர்மம்னு. ஹலோ சொல்லுடா. மாலிகானே, வண்டியை கவுத்து போட்டேனே. கவுத்து புட்டியா? என்னடா உளறிட்டு இருக்க? கரெக்டா தானே ஓட்டிட்டு வந்தேன். இடையில தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு லைட்டா தூங்குனேன். எந்திரிச்சு பார்த்தா வண்டி கவுந்து கிடக்குதுனே. இப்ப எங்கடா வண்டியை கவுத்து போட்டு வச்சிருக்க? நம்ம ஹைவே பாலத்துல கவுத்து வச்சிருக்கேனே. நீ உடனே ஒரு கிரேன் அனுப்பிச்சு விடுனே. ஓகேடா தங்கப்புல, போன கிரேன் அனுப்பிச்சு விடுறேன். நீ வண்டி எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துரு. சரிண்ணே. அண்ணே கிறிஸ்துமஸ் போனஸ்ண்ணே. வீட்டுக்கு போய் வாங்க உனக்கு இருக்கு. சரிண்ணே. பேசலாமா? பேசுங்க. பேசட்டுமா சார்? நான் சொல்ல போகிற எல்லாமே ரியாலிட்டி தான்.
பேட்டிங் ஆடினவன், ஃபீல்டிங் பண்ணவன், பவுலிங் போட்டவன் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் உங்கள் ஒய்ஃப் ஆண்ட நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த மேட்ச் ஆட்டு வந்துட்டு மேட்சுக்கே போகல அப்படின்னுவீங்களே, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நான் பாட்டு எல்லாத்தையும் சொல்ல போவேன், நீங்கள் பாட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கம் போட்டால் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள், என் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க, பேசிட்டு வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். சார், நம்ம வேஷத்தில் யார் நடிக்க வைக்க போகிறீங்க? நீங்களே ஒரு ஆளை யோசிச்சு வச்சிருப்பீங்களா, அதை சொல்லிட்டு போங்க. மல்லேஷ் கண்ணாவை நடிக்க வைங்க சார், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாப்புல. நேற்று நான் ஊரில் இல்லாதப்போ 3 மணி வரைக்கும் டர்ஃப் விளையாடிட்டு வந்தேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஒத்துக்கிறீங்களா? அந்த மேட்சுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைம்மா. நேற்று நைட்டு ஃப்ரெண்டுங்களோட டியூடு படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மேட்ச் நடக்க சொல்ல ஊர்லேயே இல்லைங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி சொன்னாங்களே. அது எல்லாமே போயிங்கம்மா. கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கி தரலாங்கிற கானில் என்ன இப்படி மாட்டி விட்டாங்கம்மா. இது 100% புட்டாப்புங்கம்மா. ஏய் மாப்பிள்ள எங்கடா இருக்க? வாடா, ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சுடா. டேய் மாப்பிள்ள, நீ வீட்டுக்கு வாடா, சொல்றேன்டா. A few moments later. சொல்கிறா என்னடாச்சு? ஏய் மாப்பிள்ள, உனக்கு செஸ் விளையாட தெரியுமாடா? விளையாட தெரியும். ஏதோ பஞ்சாயத்துன்னு சொன்னி, என்னாச்சு? ஏய் அதான் மச்சான், செஸ் கற்றுக்கிட்டு ஒருத்தனை போய் பொழக்கணும்டா. யாரடா? ஏய் அந்த புண்ணெல்லாம் பேசாத, கற்றுக் கொடுக்க முடியுமா முடியாதா? சரி வா, கற்று தரேன். இதான் செஸ் போர்டு, இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ராஜா வந்து ஒரு ஸ்டெப் தான் போவாரு. ஏன்டா? அதெல்லாம் தெரியாது, அவ்வளோதான் போகும். இது மந்திரி. மந்திரி இந்த மாதிரி கிராஸாக போகும். யானை ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் போகும், அப்புறம் சைடில் போகும், கிராஸாலாம் போகாது. குதிரை வந்து எல் ஷேப்ல தான் போகும். சிப்பாய் வந்து ஒரு ஸ்டெப்பு போகும். ஆரம்பத்தில் மூவ் பண்ணுறப்ப மட்டும் 2 ஸ்டெப் வச்சுக்கலாம். ராணி ஒரு ஸ்டெப் தான் போகுமா? ராணிக்கு குதிரை பவர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா பவரும் இருக்கு. இப்ப ராஜா மட்டும் ஏன் போக மாட்டான்? ஏன்னா அதான் ரூல்ஸ். ராஜா ஒரு ஸ்டெப் தான் போகணும், ராணி எல்லா பக்கமும் போகலாம். ஐட்டமா மாப்பிள்ள? புரியலடா. இல்ல ஐட்டமான்னு கேட்குறேன். இந்த மாதிரி காமெடியெல்லாம் உங்க ஒப்பனோட வச்சுக்கணும், ஏன் டைக்கூடாது, புரியுதா? சர்ரா சொல்லு சொல்லு. அவ்வளோதான், இதுதான் பேசிக், புரியுதா? இது கற்றுக்கிட்டா நீ செஸ்ஸில் ஜெயிச்ச மாதிரி தான். ஏன் மாப்பிள்ள, இப்போ ஆப்போசிட்ல விளாட்றான்ல அவன் ராஜா, பறந்துல வரமாட்டான்ல, அவனும் ஒரு ஸ்டெப் என்ன மாதிரி தானே அவனுக்கும் வரும். ஆமாண்டா, என்னடா டவுட் இல்லை, 2 பேத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான்டா. ஏன் மாப்பிள்ள, இது ஒரு போர் மாதிரி தானே? அதேதான். இவ்வளோ பேரை தாண்டி ராஜாவுக்கு செக் வச்சா மேட்ச் க்ளோஸ்ட். ஆனா இது வந்து ஹேண்டிகேப் போர். புரியல? ஆமா, ஒருத்தன் சைட்ல போவான்ற, ஒருத்தன் எள்ளு மாதிரி போவான்டா, ஒருத்தன் தாண்டி போவான்ற. ஏய் விளாடு, இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நிறைய மாப்பிள்ள சொல்லி கொடுறா, ஒருத்தனை பொழக்கணும்டா. அதான் சொல்லி கொடுத்தனே, இதுதான் பேசிக், இதெல்லாம் கத்துக்கிட்டியா? சூப்பரா கத்துக்கிட்டேன் மாப்பிள்ள. எங்க எந்தெந்த பீசஸ் எப்படி போகும்னு சொல்லு. முதல்ல அவரை பேச சொல்லுங்க, அப்ப நீ மனப்பாடம் பண்ணலாம். சிப்பாய் வந்து ஆரம்பத்துல மட்டும் ஒரு ஸ்டெப்பு, அப்புறம் எல்லாமே 2 ஸ்டெப்பு. யானை எம் வடிவத்துல போகும், ராணி எல் ஷேப் மட்டும்தான் போகும், குதிரை வந்து கிராஸா போகும், மந்திரி வந்து ஸ்ட்ரெயிட்டா போவாரு. பாவா அருமை பாவா, கத்துக்கிட்ட அவ்வளவுதான். ஆமா, யாரடா அடிக்கணும்? கோஃபி. வக்காலி நின்றுட்டான். கோபாலுடைய தாயலி. என்னடா எனக்கே ஸ்கெட்சா? எப்படி போறேன்னு மட்டும் பாடுறா. வாங்கலான தாயலி. இப்போ பாடுறா. ஏன்டா விட மாட்டீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? உங்களை பற்றி நான் என்னடா பட்ட போறேன்? கிளம்புறடா. இறங்கி வந்து செத்துருவீங்கடா 3 பேரும். சரி பாவா, சாரி பாவா. வைத்தியம் பிடிச்சிருச்சாடா உங்களுக்கு? எப்பெல்லாம் இல்லை பாவா. டே வக்காலி, டே செத்துருவீங்கடா இறங்கி வந்தனா. சரி போவா, கோச்சுக்காத. போனதும் கொலைச்சு. டே வக்காலி, ஆம்பளை இருந்தா. டே வக்காலி, அவனை தனியாக அடைச்சு. அண்ணே மோமோஸ்னா ஃப்ரீயா கிடைக்குமாண்ணே? நொட்டு வாங்க போடாடி. அண்ணே நம்மளுக்கு
ஃப்ரீயா கிடைக்கும்னா என்னனே பண்ணணும்? மண்டி போட்டு போடா போய் படிக்கிற வேலையை போறா போடா தம்பி. எங்க வீட்டுல நிறைய நகை இருக்கே. என்னடா தம்பி சொல்ற, உண்மையாவா? ஆமா, எங்க அப்பா நிறைய நகை வச்சிருக்காரு. தம்பி அப்படி இங்க வாங்க, நம்ம கடைக்கு வாங்க. தம்பி நான் உனக்கு ஃப்ரீயாவே தரடா மோமோஸ். என்னடே சொல்ற? ஆமா, இந்த மோமோஸ் நிறைய சாப்பிடுற தம்பி. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சொல்லுனே நீ? உங்க வீட்டுல நிறைய நகை இருக்குல்ல, அதெல்லாம் நீ எனக்கு அண்ணனை கொண்டு வந்து கொடுக்கணும். அவ்வளவுதானே, நாளைக்கு வாங்கினே. ஆனா நீ யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, சரியா? சரிண்ணா. ஏன்டி என்னடி ஆச்சு? ஏங்க பீரோல வச்சிருந்த நகையெல்லாம் காணாங்க. என்னடி சொல்ற? 85 சவரன்டி. அதாங்க எனக்கு ஒண்ணு தெரியல. இவன் நீ இவ்வளவு மோமோஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா, நீ ஏது வாங்கி கொடுத்தியா? ஐயோ இல்லங்க. என்னடா அவ்வளவு மோமோஸ் யாரா கொடுத்தது உனக்கு? அது ஒரு அண்ணே ஃப்ரீயா கொடுத்தாருப்பா. ஃப்ரீயா இருக்குடா அவ்வளவு மோமோஸ் கொடுக்குறாங்க, யாரா கொடுத்தா? ஃப்ரீயா நொட்டுவாங்க. நான் 85 சவரன் நகை கொடுத்தேன். Thank you. சித்தாலும் தயார் நிலையில் உள்ளன. கஞ்சா செடியும் ரோஜா செடியும் தயவு செய்து காணாம போயிருந்தேன். பட்டு பூச்சியும் பிச்சு பூச்சியும் பையன் ஹார்ன் அடிக்க தான் பார்க்க, வெளிச்சு அடிக்க பார்க்கல.